அடுத்தது ஆட்டோகேல எப்படி சாலிட் மாடலிங் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த சாலிட் மாடலிங் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ஒரு புது டிராயிங்ஸ் ஒன்று ஓப்பன் பண்ணணும். ஸோ அந்த டிராயிங்ஸை ஸ்டார்ட் டிராயிங்ஸ் ஒரு ஆப்ஷன் மூலியமாக நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்ட் டிராயிங்ஸ். ஸோ டிராயிங்ஸ் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த டிராயிங்ஸ் பேஜை நீங்கள் ஐசோமெட்ரிக் வியூவுக்கு மாற்ற போகிறீங்க. ஸோ அது எப்படி மாற்றலாம் அப்படின்னா இந்த வியூ கியூப்புங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி மாற்ற முடியும். ஸோ இதில் உள்ள ஹோம் பட்டன். ஸோ இந்த ஹோம் பட்டனை டேரெக்டாக சூஸ் பண்ணி ஐசோமெட்ரிக், அதாவது சவுத் வெஸ்ட் ஐசோமெட்ரிக் உங்களால் டேரெக்டாக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எக்ஸ் வேல்யூ, ஒய், ஜெட் வேல்யூ உங்களால் டேரெக்டாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் கிரியேட் பண்ணுற 3D ஆப்ஜெக்டில் உள்ள 3 டேரக்ஷனையும் உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் 3D மாடலிங் டெவலப் பண்ணும்போது ஸோ லைன்ஸை யூஸ் பண்ண போகிறேன், ஸோ அந்த லைன்ஸை நாங்கள் மாடிஃபை பண்ண போகிறோம்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹோம்ங்கிற டேப்புக்குள்ளே உங்களோட எல்லா ஷார்ட்கட்ஸ், அதாவது மேக்ஸிமம் நீங்கள் யூஸ் பண்ணுற டூல்ஸ் எல்லாம் ஃபில்டர் பண்ணி செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மாடலிங் தேவையான டூல்ஸ், அதாவது முக்கியமாக தேவைப்படுற சில டூல்ஸ் இங்கே இருக்கும். இல்லை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சாலிட் மாடலிங் தான் பண்ண போகிறீங்கன்னா அதுக்குள்ளே எல்லா டூல்ஸும் உங்களால் அக்சஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறப்ப இந்த சாலிட் மாடலிங். ஸோ நீங்கள் கிரியேட் பண்ணுற ஃபீச்சர்ஸ், நீங்கள் கிரியேட் பண்ணுற காம்போனண்ட்டில் ஃபுல்லாக சாலிட் கண்டென்ட் மட்டும் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிக்க போகிறது இந்த சாலிட் மாடலிங். ஸோ அடுத்து உள்ளது சர்ஃபேஸ் மாடலிங். இந்த ஜீரோ திக்னஸ் மாடலிங் தான் இந்த சர்ஃபேஸ் மாடலிங்னு சொல்லுவாங்க. இந்த சர்ஃபேஸ் மாடலிங் அப்படிங்கிறது உங்கள் ப்ரொஃபைல், அதாவது உங்கள் அவுட்டர் ஷேப் மட்டும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்க போகிறீங்க, அதாவது வெயிட்லெஸ் ஒரு காம்போனன்ட்ஸாக கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த சர்ஃபேஸ் மாடலிங் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சாலிட் மாடலிங். ஸோ இந்த சாலிட் மாடலிங்கை 4 ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது பிரிமிட்டிவ்ஸ், ஸோ அடுத்து உள்ளது சாலிட், பூலியன் அண்ட் சாலிட் எடிட்டிங். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பிரிமிட்டிவ்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி எடுத்து பிளேஸ் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிரிமிட்டிவ்ஸ் அப்படிங்கிறது ஒரு டிஃபைன் பண்ண ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர், அதாவது இந்த பாக்ஸ், சிலிண்டர், ஸ்பியருங்கிற சில ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க வித் சம் கண்டிஷனில். ஸோ பாக்ஸுக்கு தேவையான கண்டிஷன், ஸோ லென்த், வித் அண்ட் ஹைட். ஸோ சில டைமென்ஷன் கொடுக்கறது மூலியமாக டேரெக்டாக உங்களால் இந்த பிரிமிட்டிவ்ஸ் எடுத்து பிக் அண்ட் பிளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எடுத்து பிளேஸ் பண்ணுறது இந்த பிரிமிட்டிவ்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பாக்ஸ் இது மாதிரி பிரிமிட்டிவ்ஸ் யூஸ் பண்ணுறப்ப எப்போயுமே ஆர்த்தோ மோட், அதாவது இந்த ஆர்த்தோ மோடை நீங்கள் ஆன் பண்ணி செட் பண்ணிங்க. ஸோ ஆர்த்தோ ஆன், ஸோ எஃப்டிங்கிற பட்டன் மூலியமாக உங்களால் ஆர்த்தோ ஆன் பண்ணவும் ஆஃப் பண்ண முடியும். ஸோ எப்போவுமே ஆர்த்தோ மோட் ஆனில் இருந்தால் மட்டும்தான் இந்த பாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு எக்ஸாக்ட் ஷேப்பு கிரியேட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது பாக்ஸ். ஸோ பாக்ஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்பெசிஃபை த ஃபஸ்ட் பாயிண்ட். ஸோ இந்த பாக்ஸுக்கு தேவையான ஃபஸ்ட் பாயிண்ட் கேட்கும். ஸோ இதான் உங்களோட ஃபஸ்ட் பாயிண்ட். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் பாக்ஸோட லென்த் எவ்வளோ இருக்கணும், அடுத்தது வித் எவ்வளோ இருக்கணும். ஸோ எக்ஸாக்சிஸ் உள்ளது எல்லாமே உங்களோட லென்த். ஸோ ஒயில் ட்ராவல் பண்ணக்கூடியது எல்லாமே உங்களோட வித். ஸோ இந்த லென்த்தையும் வித்தையும் நீங்கள் அப்ராக்சிமேட்டாக கொடுக்காம பர்டிகுலர் டைமென்ஷனோட கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண போகிறது கீழே உள்ள ஆப்ஷனில் லென்த். ஸோ இந்த லென்த்துங்கிற ஆப்ஷன் ஆக்டிவேட் பண்ணுறதுக்குள்ள ஷார்ட்கட் எல், என்டர். அடுத்தது இந்த லென்த் எவ்வளோ வேணும். ஸோ நீங்கள் வச்ச பாயிண்ட்லேருந்து லென்த் எவ்வளோ வேணும் நீங்கள் டைப் பண்ணீங்க, இல்லைனா டேரெக்டாக நீங்கள் பிக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த லென்த் ஒரு 8, என்டர். ஸோ லென்த்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வித். ஸோ எவ்வளோ வித்துன்னு நீங்கள் சூஸ் பண்ணீங்க, அந்த வித் லென்த் ஒரு 4. ஸோ லென்த் 8 வித் 4க்கு ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்ம் பண்ணி அதோட திக்னஸ், ஸோ நீங்கள் மேலே ஆட் பண்ணிக்க முடியும், ஜெட் டேரக்ஷனில் கீழே ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ 5. ஸோ இந்த டேரக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் கொடுக்குற வேல்யூஸை மைனஸில் கொடுக்கணும். ஸோ மேலே வேணும்னா +5 +4 கொடுத்துக்க முடியும். ஸோ அதே வேல்யூஸ் கீழே வேணும்னா கொடுக்குற வேல்யூஸை நீங்கள் மைனஸில் கொடுத்துங்க. ஸோ அப்படி இல்லைனா மவுஸை வச்சு இண்டிகேட் பண்ணி டேரக்ஷனை மென்ஷன் பண்ணிட்டும் கொடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு 5. ஸோ டேரெக்டாக எடுத்து ஒரு பாக்ஸ், அதாவது ஒரு லென்த், வித் அண்ட் ஹைட்டை பொறுத்து ஒரு பாக்ஸ் எடுத்து பிளேஸ் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் கிரியேட் பண்ண இந்த 3D மாடலிங் ஆப்ஜெக்ட்டை கான்செப்டியூலாக, அதாவது 3D மாடலிங் எப்போனா எப்படி இருக்குமோ அதேமாதிரி பார்க்குறதுக்கு ஒரு ஆப்ஷன் தான் இந்த விஷுவல் ஸ்டைல்ஸ். ஸோ இது எப்பயுமே விஷுவல் ஸ்டைல்ஸில் ரியலிஸ்டிக். ஸோ இந்த ஆப்ஷன் மூலியமாக உங்களோட 3D ஆப்ஜெக்ட்டை டேரெக்டாக 3D மாடலிங் யூஸ் பண்ணுறது மாதிரியே பார்க்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு சாலிட். ஸோ இதுதான் பாக்ஸ். ஸோ நீங்கள் பாக்ஸில் டேரெக்டாக லென்த் அண்ட் வித் ஹைட்டு கொடுத்து ஒரு பாக்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் அடுத்தது இந்த பாக்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி க்யூப் ஒன்று ரெடி பண்ணலாங்க அதை பற்றி பார்க்கலாம். ஸோ பாக்ஸ். ஸோ பாக்ஸில் உங்களோட ஃபஸ்ட் கார்னர் எங்கே இருக்கணும். ஸோ இதான் உங்களோட ஃபஸ்ட் கார்னர். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்படுறது லென்த் வித் ரெக்டாங்கிள் மை போடாமல் ஸோ க்யூப், அதாவது லென்த்தும் வித்தும் சேம் சைஸ் உள்ள ஒரு க்யூப் ரெடி பண்ணணும். அப்படிங்கிறப்ப கீழே உள்ள க்யூப்புங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிங்க. ஸோ க்யூப், சி, என்டர். ஸோ ரெடி பண்ணதுக்கப்புறம் ஸ்பெசிஃபை லென்த். ஸோ நீங்கள் கொடுக்குற லென்த் எக்ஸ்லையும் அதே வேல்யூஸ் எடுத்துக்கும், அதே சேம் டைம் ஒய்லையும் அதே வேல்யூஸ். ஸோ இப்போ 5னு கொடுத்தீங்கன்னா லென்த்தும் 5, அதே சேம் டைம் வித்தும் உங்களுக்கு 5. ஸோ ஜஸ்ட் 5 டைப் பண்ணுறோம், எண்ட். ஸோ இந்த லென்த் 5 அண்ட் வித் 5 அண்ட் ஹைட்டும் 5. ஸோ க்யூப்பில் 3 டைமென்ஷனும் ஈக்குவலாகிறதுனால நீங்கள் ஒரு வாடி டைமென்ஷன் ப்ளேஸ் பண்ணாலே. ஸோ இதுதான் க்யூப்.
ஸோ அடுத்தது நீங்கள் இந்த பாக்ஸையே ஒரு கோஆர்டினேட்டை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணணும். அதாவது இந்த கோஆர்டினேட் XYZங்கிற 3 டைமென்ஷனை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ அதை டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ பாக்ஸ். ஸோ ஃபஸ்ட் கார்னர் எங்கே வேணுமோ அங்கே நீங்கள் டேரெக்டாக சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் போய் மவுஸை பிக் பண்ணாமல் கமெண்ட் மூலியமாக அதாவது ஒரு வேல்யூஸ் மூலியமாக கிளிக் பண்ண போகிறீங்க. 0,0 டைப் பண்ணிவிட்டு என்டர். ஸோ உங்களோட ஃபஸ்ட்டு கார்னர் ரெடி ஆயிரும். ஸோ நீங்கள் செட் பண்ண ஃபஸ்ட்டு கார்னர்லேருந்து செகண்ட் கார்னர், அதாவது இது ரெக்டாங்கிளுக்கு தேவையான செகண்ட் கார்னரை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ அந்த செகண்ட் கார்னர் 10, 10. ஸோ எக்ஸில் அதாவது எக்ஸில் 10ம் ஒயில் 10 நீங்கள் செட் பண்ணிட்டீங்க. கார்னர்லேருந்து இந்த பக்கத்து 10ம் ஸோ இந்த ஒய் டேரக்ஷனில் 10ம் செட் ஆகிருக்கு. ஹைட்டை நீங்கள் இண்டிவிஜுவலாக டிஃபைன் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி இடத்துல நீங்கள் இதோட ஹைட் 5, 10 வேல்யூஸை தராமல் 2 பாயிண்ட்ஸை பிக் பண்ணுறது மூலியமாக உங்களால் ஹைட் செட் பண்ண முடியும். ஸோ இந்த பாக்ஸ் எவ்வளோ ஹைட் இருக்கோ அதே ஹைட்டு தான் இதுவும் கிரியேட் ஆகணும் அப்படின்னா 2 பாயிண்ட்ஸ். ஸோ 2 பாயிண்ட்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ 2 பாயிண்ட்ஸ் 2P என்டர். ஸோ இதுக்கப்புறம் 2 பாயிண்ட்ஸை பிக் பண்ணுறீங்க. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் இது, அகெயின் செகண்ட் பாயிண்ட் இது. ஸோ இந்த பாக்ஸ் இந்த ஆப்ஜெக்ட் என்ன ஹைட்டில் இருக்கோ 2 ஆப்ஷன் சூஸ் பண்ணி ஸோ அதே ஹைட் தான் இதுவும் மெயின்டைன் ஆகும். ஸோ ஹைட் டிஃபைன் பண்ணுறது மட்டும் தான் இந்த 2 பாயிண்ட்ஸ் ஆப்ஷன். ஸோ இதை இப்போ டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரிமிட்டிவ்ஸில் அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது சிலிண்டர். ஸோ சிலிண்டருக்கு தேவை ஒரு சென்டர் பாயிண்ட் அண்ட் டயாமீட்டர் அண்ட் எவ்வளோ ஹைட். ஸோ அது சிலிண்டர்னு பிக் பண்ணிங்க. ஸோ உங்கள் சென்டர் பாயிண்ட் எங்கே இருக்கணும் அப்படின்னு கேட்கும். ஸோ ஸ்பெசிஃபை த சென்டர் பாயிண்ட். ஸோ சென்டர் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் இந்த சிலிண்டர்கள் கிரியேட் பண்ணலை அப்படின்னா இந்த 3 பாயிண்ட் இல்லை 2 பாயிண்ட் டிடிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களால் இந்த சிலிண்டருங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட சென்டர் பாயிண்ட் 0,0 அதாவது கோஆர்டினேட்டர்லேயே சென்டர்லேயே பிளேஸ் ஆகட்டுன்னு செட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் சென்டர் பாயிண்ட். அடுத்தது உங்கள் சிலிண்டரோட டயாமீட்டர். ஸோ டயாமீட்டர் எவ்வளோ வேணுமோ அங்கே நிறையா நீங்கள் டைப் பண்ணிக்க முடியும். ஸோ ரேடியஸ். ஸோ டிஃபால்ட்டாக கேட்குறது ரேடியஸ். ஸோ நீங்கள் உங்களுக்கு டயாமீட்டர் தான் தெரியும் அப்படின்னா என்டர்னு டைப் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு டயாமீட்டர் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட ரேடியஸ் 10 டைப் பண்ணுறோம். ஸோ ரேடியஸ் ஃபார்ம் ஆகிட்டு. அடுத்தது எவ்வளோ ஹைட். ஸோ சிலிண்டரோட எவ்வளோ ஹைட் உங்களுக்கு தேவையோ அது ஹைட் உங்களால் ஈஸியாக டிஃபைன் பண்ணிடலாம். ஸோ டேரெக்டாக டைப் பண்ணுறது மூலியமாக 15. ஸோ இந்த சிலிண்டர் இந்த சென்ட்ரு பாயிண்ட்டை பேஸ் பண்ணி ஸோ 10ங்க டயாமீட்டரில் 15 ஹைட்டுக்கும் சிலிண்டர் ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ இந்த சிலிண்டரை இந்த சென்ட்ரு பாயிண்ட் அதாவது இந்த கோஆர்டினேட்டர் 0,0 ஆரிஜினை பேஸ் பண்ணி 10ங்கிற ரேடியஸுக்கு ஹைட் 15க்கு ஒரு சிலிண்டர் ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ சிலிண்டர் ஸோ சென்டர் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி ஒன்று போட்டாச்சு. ஸோ அதுக்கு அடுத்து உள்ளது 3 பாயிண்ட் 2 பாயிண்ட் அண்ட் டிடிஆர். ஸோ 3 பாயிண்ட். ஸோ உங்களுக்கு பேஸ் பண்ணுற கிரியேட் பண்ணுற ஒரு சர்க்கிளுக்கு 3 த்ரூ பாயிண்ட்ஸ் தெரியும் அப்படின்னா 3 பாயிண்ட்ஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து உள்ள 2 பாயிண்ட்ஸ். ஸோ இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லைன்ஸ் ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஸோ இடரோட லைனை டெலீட் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் கிரியேட் பண்ண போகிற சிலிண்டர் இந்த 2 லைனையும் டச் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் சாலிட் மாடலிங் அதில் உள்ள சிலிண்டர். ஸோ சிலிண்டரில் உங்களுக்கு சென்ட்ரு பாயிண்ட்டோ இல்லை ஒரு டயாமீட்டர் எதுவுமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் 2 பாயிண்ட்ஸ். ஸோ 2 பாயிண்ட் பிக் பண்ணுங்கள். ஸோ இதில் உள்ள ஃபஸ்ட் எண்ட் பாயிண்ட். ஸோ உங்கள் சிலிண்டருக்கு உள்ள சர்க்கிளுக்கு உள்ள ஃபஸ்ட்டு எண்ட் பாயிண்ட் இது. அடுத்து உள்ள செகண்ட் எண்ட் பாயிண்ட். ஸோ இது மாதிரி சூஸ் பண்ணுறது மூலியமாக சென்ட்ரு பாயிண்ட்டு நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. சேம் டைம் டயாமீட்டரும் தேவை கிடையாது. ஸோ 2 பாயிண்ட் பிக் பண்ணிட்டோம். ஸோ பிக் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ ஹைட். ஸோ இந்த ஹைட்டை நீங்கள் டேரெக்டாக கொடுத்துட முடியும். இல்லைனா 2 பாயிண்ட்ங்கிற ஆப்ஷன் மூலியமாக கொடுத்துக்க முடியும். ஸோ ஆக்சிசன்ங்கிற ஆப்ஷன் மூலியமாக டேரெக்டாக பிக் பண்ணிக்கலாம். ஒரு ஹைட் 20. ஸோ இதுதான் 2 பாயிண்ட் சர்க்கிள். ஸோ 2 என் கண்டிஷனை பேஸ் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த 2 பாயிண்ட் சர்க்கிளை கிரியேட் பண்ணிக்க முடியும். ஹோமில் ஒரு லைன்ஸ் ஒன்று ஃபார்ம் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஒரு சிலிண்டர் நீங்கள் ஃபார்ம் பண்ண போகிறீங்க. பட் அந்த சிலிண்டர் இந்த கார்னரில் இந்த லைனையும் டச் பண்ணிட்டு இருக்கணும். அப்படி இல்லைனா இந்த லைனையும் டச் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ 2 லைனுமே டச் பண்ணி ஒரு சிலிண்டர் ஃபார்ம் பண்ணுறதுக்கு சாலிட் அவ்வளோ சிலிண்டர். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணும்போது டிடிஆர். ஸோ டிடிஆர் அப்படிங்கிறது டேஞ்சன்ட் ரேடியஸ். ஸோ 2 லைனுக்கு டேஞ்சன்ட் ஆகும். ஒரு பர்டிகுலர் ரேடியஸையும் இந்த சிலிண்டர் உங்களுக்கு மெயின்டைன் ஆகும். ஸோ டிடிஆர் ஸ்பெசிஃபை இதை ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் ஃபார் ஃபஸ்ட்டு டேஞ்சன்ட். ஸோ இதான் உங்களோட ஃபஸ்ட்டு டேஞ்சன்ட் ஆப்ஜெக்ட். அடுத்து உள்ளது இதான் உங்களோட செகண்ட் டேஞ்சன்ட் ஆப்ஜெக்ட். ஸோ எவ்வளோ ரேடியஸ்ன்னு கேட்குது. ஸோ ரேடியஸ் டைப் பண்ணுறது மூலியமாக உங்களால் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரேடியஸ் ஒரு 6. ஸோ 2க்கு டேஞ்சண்டாக ஒரு சிலிண்டர் ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ இதோட ரேஞ்ச். ஸோ 2 பாயிண்ட்ங்கிற ஆப்ஷன் மூலியமாக ஸோ இந்த சிலிண்டர் எவ்வளோ ஹைட்டாக இருக்கோ அதே ஹைட்டை உங்களால் மென்ஷன் பண்ணிக்க முடியும். ஸோ
ஸோ நீங்கள் கிரியேட் பண்ணது 2 லைனுக்கும் டேஞ்சண்டாக கிரியேட் ஆகிருக்கு. அடுத்தது சிலிண்டரில் உள்ள எலிப்டிக்கல் சிலிண்டரை பற்றி பார்க்கலாம். ஸோ 2016 அதாவது ஆட்டோகேட் 2016 இந்த ஆப்ஷனை டெவலப் பண்ணாங்க. ஸோ எலிப்டிக்கல் மெத்தடில் எப்படி இந்த சிலிண்டர் டெவலப் பண்ணுறது, ஸோ இந்த ஆப்ஷனை ஆன் பண்ணுறதுக்கு ஈங்கிற பட்டன் மூலியமோ இல்லை டேரெக்டாக உங்களால் பிக் பண்ண முடியும். ஸோ கிளிக். ஸோ இதில் நீங்கள் எலிப்ஸ் ஃபார்ம் பண்ணுற அதாவது 2D ஆப்ஜெக்ட்டில் நீங்கள் எலிப்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணீங்களோ அதேமாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு எவ்வளோ ஹைட் இல்லை டெப்த் நீங்கள் கொடுத்துக்க முடியும். ஸ்பெசிஃபை த என் பாயிண்ட். ஸோ என் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் எலிப்ஸ் ஃபார்ம் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனும், இல்லை சென்டரை பேஸ் பண்ணி ஃபார்ம் பண்ண போகிறீங்கன்னா இந்த செகண்ட் ஆப்ஷனும் உங்களால் எடுத்துக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ அதோட ஃபஸ்ட்டு கார்னர் உங்கள் எலிப்ஸோட ஃபஸ்ட்டு என் பாயிண்ட் எங்கே இருக்குது, அடுத்து உள்ள செகண்ட் என் பாயிண்ட். ஸோ டிஸ்டன்ஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் உங்களால் ஆக்ட் பண்ணிக்க முடியும். இது ஒரு 30. ஸோ அடுத்தது இந்த இது. ஸோ இது எவ்வளோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு 6. ஸோ இது கொடுத்ததுக்கு அப்புறம் எவ்வளோ ஹைட்னு நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ இந்த ஹைட் ஸ்பெசிஃபை பண்ணுறப்ப 2 ஆப்ஷன் 2 பாயிண்ட் ஆக்சிஸ் என் பாயிண்ட், அடுத்தது இது டேரெக்டாக நீங்கள் வேல்யூஸ் கொடுத்துக்க முடியும். ஸோ எவ்வளோ வேல்யூஸை உங்களால் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ஃபார்ம் பண்ண எலிப் ஷேப்பு பர்டிகுலர் திக்னஸுக்கு டெவலப் ஆகி நிற்கும். ஸோ இது ஒரு 10. ஸோ இதுதான் எலிப்டிக்கல் சிலிண்டர். ஸோ அதே சிலிண்டரில் பேரலாக நீங்கள் போட்ட சர்க்கிள் பேரலாக கிரியேட் ஆகாமல் ஒரு பர்டிகுலர் 2 என் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி இந்த ஹைட் டிஃபைன் ஆகணும் அப்படிங்கிறப்ப சிலிண்டர். ஸோ எங்கே இந்த சிலிண்டர் ஃபார்ம் ஆகணுமோ அதை பேஸ் பாயிண்ட்டாக வச்சுங்க. ஸோ டயாமீட்டர், ஸோ ரேடியஸ், ஸோ ரேடியஸ் ஒரு 6. ஸோ இது இப்போ பேரலாக ரைஸ் ஆக வேண்டாம், ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் இன்க்ளைண்டாக எங்களுக்கு போகணும் அப்படிங்கிறப்ப ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்டை போய் நேராக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆக்சிஸ் என் பாயிண்ட் ஸோ கிளிக் பண்ணிங்க, அப்படி இல்லைனா ஏங்கிற பட்டன் மூலியமாக கிளிக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பாயிண்ட் எங்கே ப்ளேஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் இது பேரலேட்டியாக மாற்றிக்கும். ஸோ இந்த பாயிண்ட் வரையும் போனாலும் ஓகே. ஸோ நீங்கள் பிக் பண்ணுற பாயிண்ட் வரையும் போய் அது டச் ஆகும். ஸோ அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ட்ரா பண்ண இந்த லைன்ஸ் சர்க்கிள்ஸ் எல்லாமே அதுக்கு பர்பண்டிகுலராக திரும்பும். ஸோ அதில் ஃப்ரேம் ஒர்க் டிசைன் பண்ணும்போது 2 பீம்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா 2 பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி உங்களால் சிலிண்ட்ரிக்கல் மெத்தடில் கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ எடிட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது ஸ்பியர். ஸோ ஸ்பியர் எப்படி ஃபார்ம் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன டைமென்ஷன்லாம் தேவைன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்பியர் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் உள்ள சென்டர் பாயிண்ட், ஸோ இதுவும் சென்டர் பாயிண்ட் ஒரு காமன் ரேடியஸை வச்சு தான் இது கிரியேட் ஆக போகுது. ஸோ இதில் சென்டர் பாயிண்ட் 0,0. ஸோ அந்த ஆரிஜின்லேயே சென்டர் பாயிண்ட் ப்ளேஸ் பண்ணட்டும். சென்டர் பாயிண்ட் அது நீங்கள் கொடுக்குற ரேடியஸ் இல்லை டயாமீட்டர் காமனாக எடுத்துக்கிட்டு ஃபுல் ரவுண்டு கிரியேட் ஆகும். ஸோ உங்களுக்கு ரேடியஸ் ஒரு 6 10 அப்படின்னா 10. ஓகே, இந்த ஆரிஜின் 0,0 ஆரிஜினாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு ரேடியஸ் 10க்கு ஒரு பால் ஒன்று கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் ஸ்பியர். ஸோ இந்த ஸ்பியர் ஃபார்ம் பண்ணும் போதும் இந்த 2 பாயிண்ட்ஸ் 3 பாயிண்ட்ஸ் ஆப்ஷன் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்பியர் ஸோ சென்டர் பாயிண்ட் வைக்கிறதுக்கு முன்னாடியே தான் இந்த ஆப்ஷன் கிரியேட் ஆகும். ஏன்னா சென்டர் பாயிண்ட் பேஸ் பண்ணிட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆப்ஷன் ரேடியஸ் அண்ட் இன்னொன்று டயாமீட்டர். ஸோ அப்படி இல்லைனா 3 பாயிண்ட் 2 பாயிண்ட் டிடிஆர். ஸோ 3 பாயிண்ட் வேணாலும் ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட். ஸோ இந்த 3 பாயிண்ட் எல்லாமே இந்த பால் இந்த ஸ்பியர் எங்கெல்லாம் டச் பண்ணிகிட்டு இருக்குமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணால் மட்டும் போதும், டேரெக்டாக இதை சொல்லிடலாம். ஸோ ஸ்பியர். ஸோ அதுக்கு அடுத்து உள்ள இந்த 2 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட்ஸ் இந்த பாயிண்ட்ஸ். ஸோ நீங்கள் 2 என் பாயிண்ட்டை டச் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறப்ப இந்த 2 பாயிண்ட் சர்க்கிளை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ டேஞ்சன்ட்ங்கிற ஆப்ஷன் மூலியமாக 2 சர்க்கிள் இல்லை 2 லைன்ஸை நீங்கள் டச் பண்ணிவிட்டு ஒரு பால் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப இந்த டிடிஆங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹோமில் லைன் ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஸோ லைன்ஸ். ஸோ இதுக்கு டேஞ்சண்டாக கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஸ்பியர் டிடிஆர். ஸோ டேஞ்சன்ட் ரேடியஸ். ஸோ இல்லை டி என்டர். ஸோ இந்த லைனை டச் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பியர் கிரியேட் ஆகணும். அதே மாதிரி இந்த லைனை டச் பண்ணிட்டு ஒரு ஸ்பியர் கிரியேட் ஆகணும். ஸோ இதோட ரேடியஸ் எவ்வளோ தான் டைப் பண்ணிக்க முடியும். இதோட ரேடியஸ் ஒரு 10. ஸோ 2யும் டச் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு ஸ்பியர் ரெடி ஆகிருக்கும். அடுத்தது ப்ரிமிட்டிவ்ஸில் உள்ள கோன். ஸோ இந்த கோன் சென்டர் பாயிண்ட் சர்க்கிள் அந்த பேஸோட சர்க்கிள் டயாமீட்டர் அதோட ஹைட் கேட்கும். ஸோ சேம் சைட் இதோட டேப்பர் ஆங்கிள் எவ்வளோதுன்னு எக்ஸஸாக கொடுத்துக்க முடியும். ஸோ கோன் செட் பண்ணிக்கிறீங்க. ஸோ இதில் உள்ள சென்டர் பாயிண்ட். ஸோ உங்களுக்கு கோனோட சென்டர் பாயிண்ட் அதாவது பேஸ் ரேடியஸுக்குள்ள சென்டர் பாயிண்ட் எங்கேன்னு கேட்குது. ஸோ இதான் உங்களோட ரேடியஸ். ஸோ 0,0 அதோட ஆரிஜின்லேயே இந்த பேஸை செட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதோட டயாமீட்டர் ரேடியஸ். ஸோ கோனோட பேஸ். ஸோ பேஸோட டயாமீட்டர் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு செட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ரேடியஸ் ஒரு 10.
அடுத்தது இதோட ஹைட்டை நீங்கள் டிஃபைன் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட டேப்பர் ஆங்கிள் இதோட ஷார்ப்னஸ் நீங்கள் மாற்றிங்க அப்படின்னா இங்கே உள்ள டேப்பர் ரேடியஸ். ஸோ கீழே ஒரு ரேடியஸ் அதேமாதிரி மேலே ஷார்ப்பாக வேண்டாம், ஸோ அதுக்கு ஒரு ஃப்ளாட்னஸ் ஒரு பர்டிகுலர் ரேடியஸ்லேயே மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா கீழே உள்ள டாப் ரேடியஸ்ங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஷார்ப்பாக கிரியேட் பண்ணுறதுக்கு டாப் ரேடியஸை வந்து செட் பண்ணல. ஸோ அப்படி டாப் ரேடியஸில் 0ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுறது மூலியமாக உங்களோட எட்ஜஸ் அதாவது இன்னொரு எட்ஜ் உங்களுக்கு ஷார்ப்பாக கிரியேட் ஆகும். ஸோ 0. ஸோ இதோட ஹைட் எவ்வளவு? ஹைட் ஒரு 20. ஸோ பேஸில் நீங்கள் வச்சு சென்ட்ரு பாயிண்ட் அதாவது ஆரிஜினை பேஸ் பண்ணி ஒரு ரேடியஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. டாப் ஏஜ் உங்களுக்கு ஷார்ப்பாக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ டாப்பில் உள்ளதோ பாட்டு ஒரு ரேடியஸில் வேணும் அப்படின்னா கோன் உங்களோட சென்டர் பாயிண்ட் அதோட பேஸ் ரேடியஸ். ஸோ பேஸ் ரேடியஸ் சேம் 10. ஸோ உங்களுக்கு ஹைட் தர்றதுக்கு முன்னாடி டாப் ரேடியஸ் எவ்வளோன்னு செட் பண்ணிக்கலாம். ஸோ டாப் ரேடியஸுக்கு T என்டர். ஸோ எவ்வளோ வேணும் ரேடியஸ். ஸோ இதோட நீங்கள் பெருசாக கொடுத்துக்க முடியும், அது சேம் டைம் சின்னதாக கொடுத்துக்க முடியும். ஸோ இதோட டாப் ரேடியஸ் ஜஸ்ட் ஒரு 3. ஓகே, நீங்கள் எவ்வளோ தூரம் பண்ணாலும் அந்த டாப் ரேடியஸ் 3 ஆகும், கீழே உள்ளது 10 தான் இருக்கும். ஸோ இதோட ஹைட் ஒரு 20. ஸோ இதான் கோன். ஸோ கோன் கிளிக் பண்ணிங்க, அதோட கோன். ஸோ இந்த கோனையும் உங்களால் 3 பாயிண்ட் 2 பாயிண்ட் அண்ட் டிடிங்கிற ஆப்ஷனில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் உள்ள எலிப்டிக்கல் கோனுங்கிற ஆப்ஷன் மூலியமாக எலிப்டிக்கல் ஷேப்பில் உங்களால் கோன் ரெடி பண்ணணும் அப்படின்னா எலிப்டிக்கல் கோன். ஸோ என்டர். சென்டர் பாயிண்ட் நீங்கள் ஃபார்ம் பண்ண போகிற எலிப்ஸ் சென்டர் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா சென்டர். ஸோ சென்டருக்கு C என்டர். ஸோ இதோட சென்டர் பாயிண்ட் உங்கள் எலிப்ஸோட ஒரு ஃபுல் மேஜர் ஆக்சிஸோட ஆஃப் லென்த் எவ்வளவு, அது சேம் டைம் மைனர் ஆக்சிஸோட ஆஃப் லென்த் எவ்வளவு நீங்கள் தனித்தனியாக செட் பண்ணிக்க முடியும். ஸோ மேஜர் ஆக்சிஸ் இது அப்படின்னா இதோட ஆஃப் லென்த் ஒரு 30. அதே மாதிரி மைனர் ஆக்சிஸ் இதுனா இதோட ஆஃப் லென்த் எவ்வளவு, இது ஒரு 12. அடுத்தது ஹைட். ஸோ ஷார்ப்பாக உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இதோட டாப் ரேடியஸ் நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னா எலிப்ஸுக்கு என்ன ரேடியஸ் டைமென்ஷன் கொடுத்தீங்களோ அதே டைமென்ஷன் இங்கே செட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் எலிப்டிக்கல் கோன். இந்த எலிப்டிக்கல் கோனை நீங்கள் எண்ட் ஆக்சிஸ் மூலியமாக ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதே கோன் எலிப்டிக்கல். ஸோ இதில் உள்ள ஆக்சிஸ் மெத்தட். ஸோ ஸ்டார்ட் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் கொடுத்து நீங்கள் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இதோட ஸ்டார்ட் பாயிண்ட் இங்கே இருக்குது, அதே இதோட எண்ட் பாயிண்ட் இங்கே இருக்குது. ஸோ இதோட இந்த வித்து எவ்வளவு, ஸோ இது மூலம் உங்களால் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ 2 பாயிண்ட் உங்களுக்கு சென்ட்ரு பாயிண்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா சென்ட்ரு பாயிண்ட் எலிப்ஸை ஃபார்ம் பண்ணி இந்த கோனை கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ எண்ட் பாயிண்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா 2 எண்ட் பாயிண்ட் உங்களால் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணுற 2 பாயிண்ட் தான் அந்த பேஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ இந்த கோன்ஸை டெலீட் பண்ணிக்கிறேன். அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது பிரிமிட்டிவ்ஸில் உள்ள பிரமிட். ஸோ கிளிக் பண்ணுங்கள். இது ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபிக் தான் சென்ட்ரு பாயிண்ட். ஸோ உங்கள் பிரிமிட்டிவ்ஸுக்கு எது சென்ட்ரு பாயிண்ட்டோ அதை கேட்கும். ஸோ எந்த இதில் சென்ட்ரு பாயிண்ட் நீங்கள் பேஸ் பண்ண போகிறீங்களோ அதை சூஸ் பண்ணிங்க. ஸோ இந்த இடத்துல 0,0. ஸோ உங்கள் பிரிமிட்டோட சென்டர் பாயிண்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எவ்வளோ டயாமீட்டர் வேணும், அதாவது எவ்வளோ ரேடியஸ், இந்த ரேடியஸ் அவுட்டர் ரேடியஸ் எவ்வளவு வேணுமோ நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஸோ இது இன்ஸ்கிரைப்டு அண்ட் சர்க்கம்ஸ்கிரைப்டு 2 மெத்தடில் கிரியேட் ஆகுது. ஸோ எவ்வளோ ரேடியஸ், இது ஒரு 10 என்டர். ஸோ இதுக்கப்புறம் எவ்வளோ ஹைட். ஸோ உங்கள் ப்ரிமிட்டிவ்ஸுக்கு எவ்வளோ ஹைட் வேணும், அதாவது இந்த பேஸுங்கிற வச்சு நீங்கள் பாயிண்ட்லேருந்து இந்த ஹைட் என் பாயிண்ட் வரையும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குமோ அதான் இந்த ஹைட். ஸோ எவ்வளோ ஹைட் வேணுமோ நீங்கள் இதை டேரெக்டாக சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு 15. ஸோ உங்களுக்கு டேரெக்டாக ஒன் கோன் ஒன்று ரெடி பண்ணிடலாம். ஸோ டேரெக்டாக ஒரு பிரமிட் உங்களால் ரெடி பண்ணிட முடியும். ஸோ பிரமிட். ஸோ இதோட சைட்ஸ், அதாவது இந்த பிரமிட்ஸில் 6 சைட்ஸ் இருக்கும். ஸோ இந்த சைட்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ 4 சைட்ஸ் வேணும், 5 சைட்ஸ் வேணும். நீங்கள் சைஸை கண்ட்ரோல் பண்ணிருக்கிறப்ப ஸோ பிரமிட்ஸ்னு கமெண்ட்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் எஜ் சைட்ஸுங்க 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே உள்ள சைட்ஸுங்கிற ஆப்ஷன் மூலியமாக உங்களோட சைட்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ சைட்ஸ் என்டர் த நம்பர் ஆஃப் சைட்ஸ். ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் சைட்ஸ்னு கேட்குது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு எத்தனை சைட்ஸ் வேணுமோ அத்தனை டைப் பண்ணிக்க போகிறோம். ஸோ 4 சைட்ஸ் போதும். 4 என்டர். ஸோ இந்த இதுக்கு சென்டர் பாயிண்ட் ஸோ இங்கே இருக்கும். ஸோ ஒரு ஸ்கொயர் ஒன்று கிரியேட் ஆகும். ஸோ இதோட டயாமீட்டர்ஸ் ஒரு 10. அடுத்தது இதோட ஹைட். ஸோ ஹைட் டிஃபைன் பண்ணுறப்ப 2 பாயிண்ட் சர்க்கிள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஆக்சிஸ் சென்டர் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ 2 பாயிண்ட் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ 2 பாயிண்ட். ஸோ இதுலேருந்து ஸோ இதுக்குள்ள ஹைட். ஸோ இங்கே நீ கிளிக் பண்ணுற 2 பாயிண்டில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அது ஹைட்டாக இங்கே எடுத்துக்கும். ஸோ அடுத்து இதே உள்ள பிரமிட்ஸில்
அதே 4 சைட்ஸ் இருக்கட்டும். ஸோ சென்டர் பாயிண்ட் உங்களுக்கு தேவை. ஸ்பேஸ் ரேடியஸ் டயாமீட்டர் ஒரு 15. என்டர். ஸோ அடுத்தோட ஹைட். ஸோ ஹைட்டு நீங்கள் ஆக்சிஸ் என் பாயிண்ட் மூலியமாக கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணுற இடத்துல இந்த பாயிண்ட் போய் ரீச் ஆகும். ஸோ ஆக்சிஸ் என் பாயிண்ட்டுக்கு ஏ என்டர். ஸோ இந்த பாயிண்ட் எங்கே ரீச் ஆகணுமோ அங்கே செட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் கிரியேட் பண்ண பெர்மிட்டிஸ் அப்படியே அதுக்கு திரும்பி இதுக்கு பர்பண்டிகுலராக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ ப்ரிமிட்டிவ்ஸ் சைட்ஸ் 6 ஆர் 8ன்னு மாற்றிக்கும். ஸோ 6ன்னு மாற்றிக்கலாம். 6ல் இதோட சென்டர் பாயிண்ட் இங்கே இருக்கும். அடுத்தது இதோட இன்ஸ்கிரைப்டு அண்ட் சர்க்கம்ஸ்கிரைப்டு. ஸோ இன்ஸ்கிரைப்டு அப்படிங்கிறது இதோட ஒவ்வொரு கார்னர் பாயிண்ட்டும் உங்களுக்கு டச் ஆகும். ஸோ சர்க்கம்ஸ்கிரைப்டு அப்படிங்கிறதோட ஃபேஸஸ் இந்த ஃபேஸஸ் எல்லாமே டேஞ்சண்டாக கிரியேட் ஆகணும் அப்படின்னா இந்த இன்ஸ்கிரைப்டுங்கிறத நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ ஐ என்டர். ஸோ இதுக்கும் ஸ்பெசிஃபை இதை பேஸ் ரேடியஸ் ஒரு 15. என்டர். ஸோ இதோட ஹைட். ஸோ ஹைட் டிஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதோட எட்ஜஸ் இதோட டாப் உங்களுக்கு ஷார்ப்பாக வேண்டாம், இதோட ஒரு ரேடியஸுக்கு மெயின்டைன் அப்படின்னா டாப் ரேடியஸுக்காண்டி டி என்டர். ஸோ டாப் ரேடியஸுக்கு நீங்கள் டிஃபைனாக கொடுத்துருக்க முடியும். ஸோ டாப் ரேடியஸ். ஸோ டாப்பில் எவ்வளோ ரேடியஸ் வேணுமோ அதை செட் பண்ணிங்க. ஸோ டாப் ரேடியஸ் ஒரு 5. ஸோ இந்த பிரிமிட்டியோட டாப் ரேடியஸ் உங்களுக்கு 5 எப்போயுமே மெயின்டைன் ஆகும். ஸோ இதோட ஹைட் எவ்வளோதுன்னு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஹைட் ஒரு 15. ஸோ இந்த பேஸோட டயாமீட்டர் இல்லை ரேடியஸ் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. ஸோ இந்த ரேடியஸை மீன் பண்ணி இதில் இந்த ரேடியஸில் எவ்வளோ சைட்ஸ் வச்சா இது ஈக்குவலாக ஸ்ப்ளிட் ஆகணும்னு அதை பார்த்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ இல்லை ஒவ்வொரு சைட்ஸ் தான் உங்களுக்கு முக்கியம். ஸோ அப்படிங்கிற நிலமை வரும்போது ப்ரிமிட்டிவ்ஸில் ஸோ சென்டர் பாயிண்ட்டோ அந்த இன்ஸ்கிரைபரோட ரேடியஸோ உங்களுக்கு தேவை கிடையாது, உங்களுக்கு தேவை எட்ஜஸ். ஸோ ஒவ்வொரு எட்ஜ்லேருந்தும் இவ்வளோ தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி எச் இ என்டர். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் ஸோ எங்கே ப்ளேஸ் பண்ணுங்கள், செகண்ட் பாயிண்ட். ஸோ லைன் பண்ணுற மாதிரி ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி இந்த லைன்ஸ் வேணும். ஸோ ஒரு எட்ஜ் உங்களுக்கு 10 வேணும் அப்படின்னா 10 என்டர். ஸோ இதில் உள்ள 6 எட்ஜுமே உங்களுக்கு 10 கிரியேட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் எவ்வளோ ஹைட். ஸோ இந்த ஹைட்டை இந்த 3 ஆப்ஷன் மூலியமாக உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஹைட் ஒரு 20. ஸோ இதை டெலிட் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த ப்ரிமிட்டிவ்ஸில் வெஜ். ஸோ இந்த ஆப்ஷன் மூலியமாக ஒரு டேப்பராக எக்ஸ்ட்ரூமே கிரியேட் பண்ணணும், ஸோ ஸ்டாண்டர்டாக ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த வெஜ்ஜுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெஜ்ஜு கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் ஸ்பெசிஃபை த ஃபஸ்ட் கார்னர். ஸோ இதுவும் ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஃபார்ம் பண்ணி திக்னஸ் ஆட் பண்ண போகிறோம். பட் அந்த திக்னஸை ஒரு பர்டிகுலர் ஷேட் மட்டும் தான் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களோட ஃபஸ்ட் கார்னர் இங்கே இருக்கட்டும். அடுத்தது இந்த லென்த். ஸோ ரெக்டாங்கிளுக்கு எப்படி லென்த் கொடுப்பீங்களோ அதேமாதிரி நீங்கள் டிஃபைன் பண்ணிட முடியும். ஸோ இதான் உங்களோட லென்த், இதான் உங்களோட வித் டிஃபைன் பண்ணிடுங்க. ஸோ இதான் லென்த் வித். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் பாயிண்ட் எங்கே வச்சிங்களோ அந்த இடத்துல ரைஸ் ஆகும். செகண்டாக வைக்கிற பாயிண்ட் இடத்துல இதோட ஹைட் 0 இருக்கும். ஸோ நீங்கள் கொடுக்குற ஹைட் ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் இடத்துல மட்டும் தான் ஆக்ட் ஆகும். ஸோ 10 கொடுத்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ண ஃபஸ்ட் பாயிண்ட் மட்டும் 10 mm ஹைட்டில் கிரியேட் ஆகும். ஸோ இதே மாதிரி இந்த சைடு உங்களுக்கு இதுமாதிரி ரைஸ் ஆகணும், இந்த சைடு டேப்பராக வேணும் அப்படின்னா நீங்கள் கொடுக்குற ஃபஸ்ட் பாயிண்ட் இந்த சைடும் செகண்ட் பாயிண்ட் இந்த சைடு கொடுத்தீங்கன்னா இந்த சைடு உங்களுக்கு ரைஸ் ஆகும். ஸோ வெஜ். ஸோ கொடுக்குற ஃபஸ்ட் பாயிண்ட் இந்த சைட். அடுத்தது லென்த்தை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ண போகிறோம். எல் என்டர். லென்த் ஒரு 10 20. அதே வித் ஒரு 6 என்டர். ஸோ இதுமாதிரி கொடுத்ததுக்கப்புறம் இதோட ஹைட் ஸோ நீங்கள் சூஸ் பண்ண ஃபஸ்ட் இடத்துல மட்டும் தான் அது கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதோட ஹைட் ஒரு 6. ஸோ இதான் வெஜ்ஜஸ். ஸோ ஒரு சரி டேப்பராக கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வெஜ்ஜுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணுற மெத்தட் தான் இதையும் யூஸ் பண்ணிக்க போகிறோம். பட் கொடுக்குற ஹைட் நீங்கள் சூஸ் பண்ண ஃபஸ்ட் பாயிண்டில் மட்டும் தான் கிரியேட் ஆகும். செகண்ட் பாயிண்ட் அது 0 கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ ஃபஸ்ட் கார்னர். ஸோ இதுலேயே நீங்கள் கியூப் மெத்தடில் ரெடி பண்ணணும் அப்படின்னா கியூப் சி என்டர். ஸோ கொடுக்குறத அது காமனாக எடுத்துக்கும். ஸோ இங்கே எவ்வளோ லென்த் கொடுக்குறீங்களோ அதே லென்த் இந்த பக்கட்டும். ஸோ அதே ஹைட்டாகவும் எடுத்துக்கிட்டு அந்த டேப்பர் அதை கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ 10. ஸோ ஒரு கியூபை ஸ்டாண்டிங்கை நீங்கள் கட்டின கார்னர் டு கார்னர் கட் பண்ணிங்கன்னா அது எந்த ஷேப்பில் இருக்குமோ அது மாதிரி கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதை டெலிட் பண்ணிக்கிறோம். அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது பிரமிடிஸில் உள்ள டாரஸ். ஸோ டாரஸ் அப்படிங்கிறது ஒரு சென்டர் பாயிண்ட் பேஸ் பண்ணி கிரியேட் ஆகக்கூடியது. ஸோ ஸ்பெசிஃபை இதை சென்டர் பாயிண்ட். ஸோ இதான் உங்களோட டாரஸோட சென்டர் பாயிண்ட். ஸோ இது ஆரிஜினலி செட் பண்ணுறதுக்காண்டி 0,0ன்னு செட் பண்ணியிருக்கேன்.
ஸோ ரேடியஸ், ஸோ டாரஸோட ரேடியஸ் எவ்வளோதோ அதை ஃபஸ்ட்டு கேட்கும். ஸ்பெசிஃபை த டாரஸ் ரேடியஸ். ஸோ இல்லை டயாமீட்டர். ஸோ உங்களுக்கு எது தெரியுதோ அங்கே செட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களோட ரேடியஸ் ஒரு 30 என்டர். அடுத்தது இந்த பைப். ஸோ பைப்பை கேட்டவரை இந்த டாரஸ் டியூப்போட ரேடியஸ் எவ்வளோதுன்னு செகண்ட் ஆப்ஷனாக கேட்குது. ஸோ இந்த ஆப்ஷன் எவ்வளோது, இந்த டியூப்போட ரேடியஸ் ஒரு 3 என்டர். ஸோ இதான் உங்களுக்கு டாரஸ். ஸோ டாரஸ் ஃபஸ்ட் பாயிண்ட். ஸோ ரேடியஸ் தெரியும் உங்களுக்கு. ஸோ ரேடியஸ் செட் பண்ணிக்கிறீங்க. ஸோ இதான் ரேடியஸ். அடுத்து டயாமீட்டர். ஸோ இந்த டியூப்போட ரேடியஸ் வேணும்னா ரேடியஸ் கொடுத்துக்க முடியும், இல்லை டேரெக்டாக டயாமீட்டர் அப்படின்னா டயாமீட்டர் கொடுத்துக்கலாம். ஸோ இதுலேயும் இந்த 2 பாயிண்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ 2 பாயிண்ட் ஆப்ஷன் கொடுத்த மூலியமாக 2 பாயிண்ட்ஸை பிக் பண்ணி உங்களால் இந்த டாரஸ் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட். ஸோ டாரஸ். ஸோ இந்த டாரஸ் கிரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபை த சென்டர் பாயிண்ட் ஆர் 3 பாயிண்ட் அண்ட் 2 பாயிண்ட் அண்ட் டிடிஆர். ஸோ 3 பாயிண்ட் அப்படிங்கிறது 3 பாயிண்ட் இடையில அது த்ரூ பாயிண்ட்ஸாக கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த 3 பாயிண்ட்ஸ் இருக்கலாம். ஸோ 2P அப்படிங்கிறது இந்த டாரஸ் இந்த 2 பாயிண்ட் வழியாக த்ரூ அதாவது கிராஸ் பண்ணி போகணும் அப்படிங்கிறப்ப 2 பாயிண்ட்ஸ் டாரஸ்ன்னு எடுத்துக்க முடியும். ஸோ டிடிஆர் அப்படிங்கிறது 2 லைன்ஸுக்கோ இல்லை 2 ஆர்க்குக்கோ டேஞ்சராக டச் பண்ணிவிட்டு இந்த டாரஸ் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த டிடிஆங்கிற ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ 2 பாயிண்ட். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட் வழியாக அந்த டாரஸ் கிரியேட் ஆகணும். அடுத்தது எவ்வளோ ரேடியஸ், அதாவது இந்த டியூப் ரேடியஸ் எவ்வளோதோ அதை செட் பண்ணிங்க. ஸோ டாரஸ் ஒன்று கிரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ ஹோம் பட்டன் மூலியமாக அதை விசிபிளாக கொண்டு வர முடியும். ஸோ இதுதான் டாரஸ். ஸோ ப்ரிமிட்டிவ்ஸில் உள்ள இந்த 7 ஆப்ஷன் பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் உள்ளது பாக்ஸ், சிலிண்டர், கோன் அண்ட் ஸ்பியர், பிரமிட் அண்ட் வெட்ஜ் அண்ட் டாரஸ். ஸோ எல்லாமே டைமென்ஷனை பேஸ் பண்ணி கன்சிடர் பண்ணிக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ எடுத்து பிளேஸ் பண்ண போகிறோம். ஸோ பிளேஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு தேவையான டைமென்ஷன் உங்களால் மாற்றிக்க முடியும். ஸோ ப்ரீடிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க, வேணும்னா உங்களுக்கு டைமென்ஷன் மாற்றிக்கலாம். அடுத்தது நீங்கள் பார்க்க போகிறது ப்ரிமிட்டிவ்ஸில் உள்ள பாலிசாலிட்ஸ். ஸோ பாலிசாலிட்ஸ் அப்படிங்கிறது பாலிலைனை டிபெண்ட் பண்ணி கிரியேட் பண்ணுற இந்த சாலிட் மாடலிங். ஸோ நீங்கள் லைன் போட்டதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு வால் கிரியேட் பண்ணணும். ஸோ ஒரு ஹோமில் ஒரு வால் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த பாலிசாலிட் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பாலிசாலிட். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்ட் பாயிண்ட். ஸோ பாலிசாலிட் எங்கே ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஸ்பெசிஃபை த ஸ்டார்ட் பாயிண்ட்னு கேட்கும். எங்கே ஆரம்பிக்கணுமோ அங்கே கிளிக் பண்ணுங்கள். ஸோ லைன்ஸ் ஒன்று ஃபார்ம் ஆகும். ஸோ எங்கெல்லாம் நீங்கள் ட்ராக் பண்ணிட்டு போகிறீங்களா அங்கெல்லாம் அந்த பாலிசாலிட்ஸ் டெவலப் ஆகும். ஸோ F8 ஆன் பண்ணிட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவும் போக முடியும். ஸோ பாலிலைன் நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இதை டெவலப் பண்ணிக்கலாம். ஒரு பர்டிகுலர் லென்த்லேயும் ஹைட்லேயும் இது கிரியேட் ஆகும். ஸோ ஒரு வால் கிரியேட் பண்ணணும், ஒரு வீடு கட்டுறீங்க, அந்த வீட்டோட வால் மட்டும் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த பாலிசாலிட்ங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களால் கண்டினியூஸாக லைன்ஸ் வரைஞ்சி இந்த அவுட்டர் வாலை கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதான் பாலிசாலிட்ஸ். ஸோ இந்த பாலிசாலிட்ஸில் இந்த ஹைட் இந்த திக்னஸ்லாம் எப்படி மாற்றுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி மாற்றுறது. ஸோ இந்த பாலிசாலிட்ஸ் எல்லாமே ஒன்றா செலக்ட் ஆகும். ஸோ இதை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் டேரெக்டாக இன்னொரு பாலிசாலிட். ஸோ ஸ்டார்ட் பாயிண்ட். ஸோ எங்கே ஆரம்பிக்குன்னு கேட்குது. நான் இந்த 0,0ங்கிற ஆரிஜின்லேயே ஆரம்பிக்கட்டும்னு சொல்கிறேன். 0. ஸோ அங்கே ஆரம்பிக்குது. அடுத்து உங்களுக்கு எதுவும் ஆர்க் வேணும் அப்படின்னாலும் ஆர்க் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போகிறீங்க, அதுக்கடுத்து உங்களுக்கு ஒரு ஆர்க் தேவை. ஸோ என்டர். ஸோ ஆர்க்கோட ரேடியஸ் எவ்வளோன்னு செலக்ட் பண்ணிங்க. இந்த டயாமீட்டர். ஸோ இந்த டயாமீட்டர் 20 அப்படின்னா 20 என்டர். ஸோ அடுத்தது இட்ஸ் டேரக்ட் லைன். ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி வேணும். ஸோ அடுத்து ஆர்க்காக வேணுமா ஸ்ட்ரெயிட் லைனாக வேணுமா பார்த்துங்க. ஸோ உங்களுக்கு லைன் வேணும்னா நீங்கள் எல்லாம் டைப் பண்ணி என்டர். ஸோ லைனுக்கு ஃபார்ம் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இந்த ஹைட் எவ்வளவு. அடுத்தது ஆர்க் என்டர். ஸோ இது அதேமாதிரி சேம் ஒரு பாலிசாலிட் ஒன்று டெவலப் பண்ணி ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ பாலிசாலிட் எடுத்துங்க. ஸோ இதில் உள்ள ஸ்டார்ட் பாயிண்ட் வைக்கிறதுக்கு முன்னாடி ஹைட் அண்ட் வித் ஜஸ்டிஃபைன்னு ஒரு ஆப்ஷன் கேட்குது. ஸோ ஹைட் அப்படிங்கிறது இந்த பாலிசாலிடோட ஹைட் எவ்வளவு, அடுத்தது வித் எவ்வளவு, அடுத்து ஜஸ்டிஃபை எவ்வளவுன்னு நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது ஹைட் அப்படிங்கிறதால என்டர். ஸோ ஸ்பெசிஃபை இது ஹைட். உங்களோட வாலோட ஹைட் எவ்வளோ அது இங்கே மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட பாலிலைன் ஸோ சாலிடாக டெவலப் ஆகும்போது இந்த ஹைட்டுக்கு மெயின்டைன் ஆகும். ஸோ உங்கள் ஹைட் ஒரு 8 வேணும். ஸோ வித் எவ்வளவு வேணும் அப்படின்னு செட் பண்ணுறதுக்காண்டி இதில் உள்ள செகண்ட் ஆப்ஷனாக இந்த வித்துங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனை டபிள்யூங்கிற ஆப்ஷன் மூலியமாக எடுத்துக்க போகிறோம். டபிள்யூ என்டர். ஒரு 1 டைப் பண்ணியாச்சு. அடுத்தது ஜஸ்டிஃபை. ஸோ இது எதை பேஸ் பண்ணி இந்த பாலிலைன் கிரியேட் ஆகணும், அதாவது இந்த பாலிசாலிட் கிரியேட் ஆகணும் அப்படிங்கிறதான் இந்த ஜஸ்டிஃபை. ஸோ இதில் லெஃப்ட் சென்டர் அண்ட் ரைட். ஸோ நீங்கள் பாலிலைன் போடும் போது அந்த
அந்த ஒன்றுங்கிற திக்னஸுக்கு உங்களோட சென்டர் பாயிண்ட் சென்டரில் இருக்கணுமா இல்லை லெஃப்ட் சைடு இருக்கணுமா ரைட் சைடு இருக்கணுமான்னு பார்த்துங்க. டிஃபால்ட்டாக சென்டர்லேயே ப்ளேஸ் ஆகட்டும். ஸோ 0,0. ஸோ இந்த ஹைட் நீங்கள் செட் பண்ண ஹைட்டு தான் அதே 4 mm, இது 1 mm. இந்த பாலிசாய்டுங்கிற ஆப்ஷனை நீங்கள் கமாண்ட் மூலியமாக எடுத்துக்கணும் அப்படின்னா psolid SOLID. ஸோ psolidங்கிற ஆப்ஷன் மூலிமா பாலிசைடை உங்களால் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ என்டர். ஸோ இதில் ஃபஸ்ட்கான அதாவது 0,0 ஒன்று ப்ளேஸ் பண்ணிட்டீங்க. இதோட ஹைட் இங்கே இருக்குது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை ஜூம் அவுட் பண்ணி செட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களோட வால் எவ்வளோ லென்த் போகணும் எவ்வளோ ஹைட் போகணும் இங்கேயே டிஃபைன் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு 60. அடுத்தது இது ஒரு 40. ஸோ இது ஒரு 25. ஸோ இது ஒரு 10. ஸோ இது ஒரு 10. again this is 110. 25. அடுத்தது க்ளோஸ். சி என்டர் ஆப்ஷன் மூலியமாக உங்களோட பாலிசைடை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுமே உங்களுக்கு அவுட்டர் வால்னு கிரியேட் பண்ணணும் இல்லை இன்னர் வாலே உங்களுக்கு கிரியேட் பண்ணணும் அப்படின்னாலும் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதான் இந்த பாலிசாய்டுங்கிற ஆப்ஷன். ஸோ இவ்வளோ ஹைட் வரணும். ஸோ இது ஒரு 10. ஸோ அது இந்த ரேஞ்ச் எவ்வளோ இல்லை அந்த சைடு போகணும்னாலும் அந்த சைடு உங்களால் ட்ராக் பண்ணிக்க முடியும். ஸோ பாயிண்ட்டை பிக் பண்ணிவிட்டு ஸோ ஒரு என்டர். ஸோ வெவ்வேறு ஹைட்டில் உங்களுக்கு இந்த இது கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப ஒரு ஹைட்டையோ இதோட வித்தையும் உங்களால் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் போடுற லைனை ஆட்டோமேட்டிக்காக அது சாய்டாக கிரியேட் பண்ணிடும். இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டே ஒரு ஆப்ஜெக்ட் ரெடி பண்ணிட்டீங்க லைனை வரைஞ்சிட்டீங்க அந்த லைனை திரும்பி இந்த மாதிரி பாலிசைடாக மாற்ற முடியுமானாலும் முடியும். ஸோ அந்த லைன் பாலி லைன் கிரியேட் பண்ணுறோம். ஸோ PL. ஸோ ஒரு சாதாரண பாலி லைன் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இந்த பாலிலைனை நீங்கள் பாலிசைடாக மாற்றணும் அப்படிங்கிறப்ப அதே பாலிசாலிட் PSOLID பாலிசாலிட் என்டர். ஸோ இங்கே உள்ள ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஆப்ஜெக்ட். ஸோ ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் பாலிசைடாக மாற்றணும் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட்டுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ என்டர். ஸோ எந்த ஆப்ஜெக்ட்? ஸோ இதான் உங்களோட ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ஹைட் எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டே டிஃபைன் பண்ணிவிட்டு ஸோ ஹைட் வித் அண்ட் ஜஸ்டிஃபைட்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஸோ இந்த இடத்துல ஜஸ்டிஃபை தேவையில்லை ஹைட்டும் வித்தும் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணணும். அதாவது இந்த பாலி லைனை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த லைன்ஸ் பாலிசைடாக மாறிடும். ஸோ டேரெக்டாக உங்களால் பாலிசைடு கிரியேட் பண்ணிக்க முடியும். அது சேம் வைஸ் ஒரு லைனை அதாவது 2D ஆப்ஜெக்டை உங்களால் 3D பாலிசைடாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம்.